என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களினம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திண்ணை அளவு நல்லமேனும் கிடைக்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கே திருநாளாகும் என்ற பாவேந்தரின் வரிகளை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வரலாற்றிலே முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அருகே துட்டமட்டி என்ற பகுதியில் இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று இருக்கலாம். அவருக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். நாங்கள் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் பொதுக்கூட்டம் நடத்துகின்றோம். நம்ம எல்லாருக்குமே தீபாவளினா என்னன்னு தெரியும், பொங்கல்னா என்னன்னு தெரியும், ஏன் புத்தாண்டுனா என்னன்னு தெரிஞ்ச தமிழருக்கு மே 18 இனப்படுகொலை என்று தெரியவில்லை. இந்த இனப்படுகொலை எப்படி நடக்கப்பட்டது, எதற்காக நடக்கப்பட்டது, ஏன் நடக்கப்பட்டது என்று கேட்டால், 15 வருடங்களுக்கு முன்னால் 2009 மே 16, 17, 18, 19 இந்த நாட்களில் தமிழர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் தமிழ் பேசினார்கள் என்ற ஒரு காரணம், அவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு காரணம், தமிழனுக்கென்று தனி நாடு கேட்ட ஒரு காரணம். இந்த காரணத்தினால் அனைத்து சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் மேற்கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தின் மேல் தாக்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தாக்கம் செய்தார்கள். படுகொலை. பள்ளி குழந்தைகள் மீது தாக்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தாக்கம் செய்தார்கள். படுகொலை. கர்ப்பிணி பெண்கள் மீது தாக்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தாக்கம் செய்தார்கள். படுகொலை. மருத்துவமனை மீது தாக்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தாக்கம் செய்தார்கள். படுகொலை. போர்க்களத்தில் உள்ள வீரர்கள் மீது தாக்கம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தாக்கம் செய்தார்கள். படுகொலை. செத்தவர்கள் அனைவரும் தமிழர்கள். கொலை செய்யப்பட்ட அனைவரும் தமிழர்கள். கொன்றவர்கள் அனைவரும் சிங்களர்கள். எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வீழ்ந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக அவர்கள் மண்ணில் மடிந்தார்களோ, எந்த இலக்கிற்காக அவர் இனப்படுகொலை செய்யப்பட்டார்களோ, அந்த நோக்கமும் லட்சியமும் இலக்கும் என்றாவது ஒரு நாள் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையில் எழுந்த நாள் தான் இந்த மே 18. இறுதியாக ஒன்றை கூறி முடிக்கிறேன். முள்ளி வாய்க்கால் இன்னும் முடியவில்லை, அதில் முளைப்பான் பாரடா தமிழ் பிள்ளை. நன்றி.